ஹாய், இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஒரு சில பேர் இது பொரிச்ச குழம்பு சொல்லுவாங்க, பொரிக்குழம்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் நான். கடுகு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான குழம்புங்க. வீட்டில் காய் எதுவும் இல்லை, முருங்கைக்காய் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதை போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய முருங்கைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா கலந்து விடுங்க, வதங்கட்டும். இப்போது குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போது அந்த காயோடு சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விடுங்க நல்லா. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். அது ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ முருங்கைக்காய் ஓரளவுக்கு வேகட்டும். இந்த தண்ணியிலே கொதிக்கட்டும், பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அந்த தேங்காய் கூட பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் சேர்த்துங்க. இப்போ நம்ம இதை பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு கொதிக்குது பாருங்கள். இதில் நம்ம அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ உப்பு பத்தலாம் போட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வைங்க, கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா நீங்கள் பேஸ்ட்டு அதிகமாக சேர்த்துங்க. தூளும் அதே மாதிரி குழம்பு தூளும் அதிகமாக சேர்த்துங்க. தண்ணியாக வேணுன்னா கம்மி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லி போட்டுக்கலாம். வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.